தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துன்பங்களை போக்கும் கருமாரி அம்மனுடைய மந்திரமும் எந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் உங்களால் இந்த பூஜையை முடிக்க முடியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, துன்பங்கள், கடன் பிரச்சனை, துயரம், நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேட் வருது, எனக்கு பாசிட்டிவான வைப்ரேட்டே வரல. கோயிலுக்கு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏன்டா வீட்டுக்குள்ளே வந்தோமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வைப்ரேட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கருமாரி அம்மனுடைய எந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு தினமும் பூஜை பண்ணிங்கனாலே போதும். பூஜைனா ரொம்ப அதுக்கு படையலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தினமும் ஒரு கற்பூர ஆராதனையும், ஒரு ஊதுபத்தியும், ஒரு சாம்பிராணியும் ஏதாச்சும் ஒன்று காமிச்சாங்கனாலே போதும். அந்த எந்திரத்துக்கு பவர் அதிகமாகும். பவர் அதிகமாச்சுன்னா உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும், நிலைச்சி இருக்கும். துன்பங்களை ஒருபோதும் நெருங்க விடாது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மன அமைதியை தருங்க. ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அந்த இடம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது தாங்க சக்கரம், கருமாரி அம்மனுடைய எந்திரம். இந்த எந்திரத்தை நீங்கள் செப்பு தகட்டில் 6x6 சைஸில் வரைஞ்சிக்கணும். 6x6 சைஸில் வரைஞ்சிக்கின்னு அந்த எந்திரத்துக்கு நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணணும். அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ண தெரியலன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டுருக்குறோம், எந்திர சாப நிவர்த்தின்னு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். இளநீர், கோமியம், பன்னீர் அல்லது மஞ்சள் தண்ணி கூட செய்யலாம். சரிங்களா? இது 4த்தில் ஏதாச்சும் ஒரு 3 எடுத்துக்கங்க. 3 எடுத்து ஒரு தாம்பால் தட்டு எடுத்து வச்சு இந்த எந்திரத்தை அது மேலே வச்சு அதுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணியை அது மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் போட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லைனாலும் மஞ்சள் இல்லைனாலும் இளநீர், பன்னீர், கோமியம் இது 3த்துனாலையும் அதை ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுனா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. பயம் பக்தியாக ஒரு கடவுளை எப்படி நம்ம அவ்வளோ பயம் பக்தியாக நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பயபக்தியோடு நம்ம அதை செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக விபூதி எடுத்து எந்திரங்களுடைய சாப நிவர்த்தியுடைய மந்திரம் சொல்லி அது மேலே ஒரு 3 வாட்டி போடுங்க. போட்டுட்டு சுற்றி 4 மூலைக்கும் நடுவுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு அஷ்டகர்ம மை அல்லது ஏழேஞ்சல் மை இது 2த்தில் எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம். அது ஏதாச்சும் வச்சுருங்க. அப்படி அஷ்டகர்ம மை இல்லாதவங்க இல்லை ஏழேஞ்சல் மையும் இல்லாதவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்களா? இந்த 2 மையில் ஏதாச்சும் ஒரு மை வைக்கலாம். ஏன்னா இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா, எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த எந்திரத்துக்கு உயிர் வரணும், சக்தி வரணும்னா இந்த ஏழேஞ்சல் மையும் இந்த அஷ்டகர்ம மையம் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த எந்திரத்துக்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்ல உயிர் வரும். சரிங்களா? அதை வச்சுருங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பொருட்கள் என்னென்னன்றது நம்ம எல்லா வீடியோவில் சொல்லியிருப்போம். வெத்தலை பாக்கு, பூ, பழம், அவல், பொரிகடலை, அச்சு வெல்லம், தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி. இது எப்போது நீங்கள் தெய்வத்தை வணங்கினாலும் சரி, இல்லை நான் சாதாரணமாக தெய்வத்துக்கிட்ட ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கற்பூரம் ஏற்றுறேன், ஒரு விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் இது இல்லாத நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் பூஜை ரூமில் போகும்போது நீங்கள் இதை கையில் எடுத்துன்னு தான் போகணும். கண்டிப்பாக இதை ஒரு தேங்காய் உடைச்சி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு பத்தி எரியணும். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு எந்த மாந்திரிகவாதியும் நீங்கள் பார்க்கவே வேணாம். வீட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது 3 நாளும் உங்களுக்கு தொடர்ந்துக்கினே இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஒரு மாந்திரிகவாதியும் பார்க்க வேணாம். எல்லாமே உங்களுக்கு அந்த தெய்வ சக்தி நிறைஞ்ச வீடாக இருக்கும். வீடு ஃபுல்லாக கோமியம் தெளிங்க, பன்னீர் தெளிங்க. சரிங்களா? மஞ்சள் தண்ணி தெளிங்க. இது 3ம் தெளித்து விடுங்க. வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருக்கட்டும். அப்போ தான் தெய்வ சக்தி வீட்டு உள்ளே வரும். சரிங்களா? துர்நாற்றம் வச்சுச்சுன்னா வராது. அதனால் வீடு சுத்தமாக வைங்க, க்ளீனாக வைங்க. ஒரு ஒட்டனை கூட இல்லாத சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அழுக்கு துணிங்களை அங்கங்கே போட்டு வைக்காதீங்க. ஒரு ஓரமாக அதுக்குன்னு ஒரு இடத்துல அதை பத்திரப்படுத்தி வைங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போது
நீங்கள் அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படையலுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படையலுக்கு வந்து ஸ்வீட்டு வைக்கலாம், காரம் வைக்கலாம், நான்வெஜ்ஜு அதாவது நான்வெஜ்ஜு வைக்கக்கூடாது. ஸ்வீட்டு, படையல், காரம் எது வேணால் வைக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த படையலெல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு முறை பார்த்துக்குங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்காந்து பூஜையில் உட்காரணும். கீழே வெறும் தரையில் உட்காரக்கூடாது. நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்புல அந்த சக்தியை பாசிட்டிவ் வைப்ரேட்டாக வரவிடாது. அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் கீழே வந்து டவல் போட்டு உட்காருங்க. இல்லைனா நீங்கள் ஒரு தர்பப்பாயோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோணி பை கூட போட்டுன்னு உட்காருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. கோணி பை போட்டு அந்த நூல் பை இருக்கும் பாரு, சணல் பை, அந்த சணல் பைன்னு சொல்லுவாங்க, அந்த பை போட்டுன்னு உட்காருங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அதுக்கு வந்து எருக்கம்பூ, அருகம்பில் இது வச்சுருங்க. அந்த எந்திரத்து மேலேயும் நீங்கள் அருகம்பில் வைக்கணும். சரிங்களா? எந்திரத்து மேலேயும் அருகம்பில் வைக்கணும். இது எல்லாமே தயாராக இருக்குதான்னு பார்த்துங்க. உங்களுக்கு நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்துருக்கும்போது உங்களுடைய எதிர்க்க காமாட்சி அம்மாளுக்கு ஏற்றி வச்சுருங்க. கூடவே நீங்கள் ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கின்னு இல்லை நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணி அதை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, விநாயகர் பூஜை முதல்ல முடிக்கணுங்க. இந்த பொருளெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல போயிட்டு விநாயகருக்கு ஒரு சின்னதாக ஒரு படையல் வச்சு நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம்லாம் வச்சு அவரை வணங்கிட்டு வாங்க. முதல்ல அவரை வணங்குங்க. வணங்கிட்டு இந்த மாதிரி நான் இந்த கருமாரி அம்மனுடைய மந்திரங்களையும் எந்திரத்தையும் நான் சித்தி பண்ண போகிறேன். அதனால் வந்து எனக்கு நீங்கள் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் செய்யக்கூடிய பூஜை முறைகள் எதுலேயும் தடைப்படாமல் எல்லாமே வெற்றி அடையணும்னு முதல்ல அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு சில பேர் அவர் காலடியில் வச்சு காப்பு மாதிரி அந்த தொடர்ந்து அந்த 48 நாட்கள் மஞ்சள் கொம்பில் நூல் கட்டி, மஞ்சள் நூல் கட்டி காப்பு மாதிரி கட்டி இருப்பாங்க. அப்படியும் செய்யுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்பப்போ வந்து காப்பு கட்டியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். சரிங்களா? அதனால் அந்த ஞாபகம் அடிக்கடி வந்துனே இருக்கிறதுனால அதை செய்வாங்க. அப்படியும் செய்யுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஒரு 1,00,000 வாட்டியாவது நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மந்திரங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த 48 நாட்கள் வந்து பூஜை செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக் கூட வராது. சின்ன எழுத்து கூட மாறாது. ஒரே ஒரு எழுத்து பிழை கூட வராத கரெக்டாக வரும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாத தெளிவாக சொல்ல முடியும் உங்களால். சரிங்களா? இப்போது இந்த எழுத்து மாறாத சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே உங்களுக்கு ஒரு பாதி ஒரு உடம்பு வந்து ஒரு ஃபுல்லாக உருவேறி இருக்கும். அப்போ ஒரு தெம்பு கிடைக்கும். சரிங்களா? அப்போது உடனே என்ன பண்ணுங்கள், பூஜையில் உட்காருங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 6 அந்த டைமில் தான் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அமாவாசை அதிகாலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகர் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தான் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கிழக்கு முகமாக உட்கார்ந்து இந்த எந்திரத்தை ஒரு வாழை இலை மேலே வச்சு விபூதி குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு மேலே அருகம்புல் வச்சு நீங்கள் இந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. மல்லிகைப்பூ ஃப்ளேவரில் எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் சரி வாங்கிடக்கூடாது. அதனால் மல்லிகைப்பூ ஃப்ளேவரா அப்படின்னு கரெக்டாக கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க. மல்லிகைப்பூ ஃப்ளேவரில் ஊதுபத்தி, சாம்பிராணி எது வந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதனால் ஏன்னா மல்லிகைப்பூ தான் உகந்தது, வசீகர தன்மையும் கூட. அதனால் மல்லிகைப்பூ கண்டிப்பாக இதில் சிகப்பு கலர் பூ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வரக்கூடிய தெய்வம் வந்து உக்கிரமாயிடும். சிகப்பு கலரை பயன்படுத்தவே கூடாது. வெள்ளை கலர் கொண்ட மல்லிகைப்பூ மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னொன்று வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நீங்கள் கெட்ட காரியங்களுக்கு செய்யும் பொழுது மட்டும்தான் வந்து சிகப்பு கலர் பூ பயன்படுத்தணும். நல்ல காரியங்களுக்கோ தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய வேலைகளுக்கோ நீங்கள் செய்யும் பொழுது மல்லிகைப்பூ மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும்.
விநாயகரை வந்து வணங்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா விநாயகர் வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அவங்க ஆக்ரோஷமாக வரும்போது அவங்கள சாந்தப்படுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி விநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் விநாயகரை முதல்ல வணங்குங்க. வணங்கிட்டு தான் நீங்கள் எந்த வேலையும் செய்யணும். இன்னொன்று வந்து விநாயகரை வந்து நீங்கள் பூஜித்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்குங்க. தடைகள் வராது. எந்த சூழ்நிலையும் தடைகள் வராது. அதுக்காக தான் வணங்க சொல்கிறேன். சரிங்களா? விநாயகரை வணங்கிடுங்க. சரிங்களா? நல்ல அமாவாசை நாளில் செஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் பாதியில் விடக்கூடாது. நீங்கள் டெத் ஆகிடுச்சுன்னா போக முடியும், ரொம்ப அவசரமான ஒரு முக்கியமான டெத்து போய் தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு நீங்கள் அதை பாதியிலே நிறுத்திட்டு 10 நாள் பொறுத்து செஞ்சுக்கலாம், 5 நாள் பொறுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வாட்டி ஒன்ஸ் உட்காந்து நீங்கள் பூஜையில் உட்காந்துட்டிங்கன்னா காலையில் 1008 சாயங்காலம் 1008 இந்த மந்திரத்தை உச்சரித்தே ஆகணும். தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுச்சுனாலே, இந்த தெய்வம் உள்ளே வந்துச்சுனாலே உங்களுக்கு வீட்டில் சொர்க்கம் மாதிரி இருக்குங்க, கோயில் மாதிரி இருக்குங்க. அந்த இடமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசு நிறைஞ்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. மனசு நிறைஞ்சி போவாங்க. உங்கள் வீட்டில் என்றைக்கும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். செல்வத்துக்கு குறை இருக்காது. இந்த இந்த எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் எதையுமே கிட்ட அண்ட விடாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிச்சயம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். சரிங்களா? நல்ல ஒரு சக்தி இது. இந்த சக்தி வந்து உங்கள் கூட இருந்தால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு என்றைக்கும் வெற்றி தான், எதுலேயும் வெற்றி தான். அதனால் இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இரு மனசாக செய்யாதீங்க. நிச்சயம் ஒரு மனதாக செய்யுங்க. செஞ்சு பாருங்கள். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை, பயமும் வேண்டாம். இது சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. சரிங்களா? என்னால் இதை செய்ய முடியலைங்க, விரதம் இருந்து என்னால் செய்ய முடியல தொடர்ந்து 48 நாட்கள் அப்படின்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம். சரிங்களா? எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறோம். உங்கள் வீட்டில் வச்சு தினமும் 2 வத்தி கற்பூரம் தீபாரத்தனை மட்டும் காட்டுங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் தேவை. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.